ولا بسم الله. بسم الله. خلق الإنسان من علق. வரக்கூடாது ஃபா வரணும் خلق خلق الإنسان خلق الإنسان من علق. இப்போதுங்க خلق الإنسان من علق. ஓகே ரெண்டாவது وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. திருப்பி வருங்க அதே 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 மாதிரி உங்க பேர் வராம وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. நாலாவது வாங்க சரி மூணாவது வாங்க பாப்போம் மூன்றாவது أستاذ பேசுறது கேக்குதா இப்பதான் أستاذ கேக்குது. மூணாவது وللآخرة خير لك من الأولى. خي அல்ல خير لك خير لك من الأولى وللآخرة خير لك من الأولى. திருப்பி வருங்க وللآخرة خير لك من الأولى. இப்ப ரெண்டாவது கொஞ்சம் வந்து பாப்போம் وأما من خاف مقام ربه ونهى النفس عن الهوى. நப்சோ அல்ல சீனை நாங்க படிக்கல பட் அந்த உச்சரிப்பு எடுங்க ونهى النفس عن الهوى ونهى النفس عن الهوى. ஓகே நாலாவது வாங்க ولا يخاف عقباها. திருப்பி வருங்க ولا يخاف عقباها. عين வரணுமா ولا يخاف عقباها ولا يخاف عقباها. ம். ஐந்தாவது من أي شيء خلق. திருப்பி வருங்க ஈர சவுண்ட் வரணும் போன கிளாஸ் சொன்ன விஷயம் من أي شيء خلق. ஷையின் தான் வருது ஷையின் خلقه من أي شيء خلق. ம் ஓகே ஆறாவது وجوه يومئذ خاشعة. காஷி ஆ தான் வருது ஆ இல்ல ஆக்கு போக கூடாது ஆ خاشعة خاشعة وجوه يومئذ خاشعة. ம் وجوه يومئذ خاشعة وجوه يومئذ خاشعة. ம் அடுத்தது لقد خلقنا الإنسان في كبد. في كبد في என்ன தன்மை
ராகம் எடுங்கோ. ராகம் எடுக்க செல்றது ஒரே மூச்சில ஓதுறது அர்த்தம் அல்ல. ராகத்தை எடுத்து ஓதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. குட். திருப்பி ஓதுங்க. لقد خلقنا الإنسان في كبد. ம். எட்டாவது. لقد خلقنا الإنسان في أحسن تقويم. 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 لقد خلقنا الإنسان في أحسن تقويم. 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 لقد خلقنا الإنسان في أحسن تقويم. Okay, good. புதிய பாடத்துக்கு நாங்க போவோம். சின்ன பிள்ளைகள் இருக்குது. சரி, இதுல நாங்க சில விஷயங்களை படிக்க வேண்டியது. இப்ப உங்களுக்கு தெரியுமா, நாங்க சில இடங்கள்ல இடையில மூச்சை விடுவோம். அப்படிதானே? ஓதி கொண்டு வருவோம், வசனம் கொஞ்சம் பெருசாயிக்கும். இடையில என்ன செய்வோம்? மூச்சை நாங்க விடுவோம். அப்படி விட்டா நாங்க என்ன செய்யணும்? கொஞ்சம் முன்னாடி பேத்துட்டு அதுல இருந்து அப்படியே ரிப்பீட் பண்ணிக்கொண்டே ஓதிக்கொண்டே வரணும். ஏன்னா அப்படிதானே படிச்சுக்கிறோம். வேற ஒன்றும் படிச்சுட்டு தானே. ஆ, இப்ப ஆமா நாங்க சார். ஒரு இடத்துல இப்ப ஆமா இன்னொரு விஷயத்தை சார். படிக்க போறோம். அப்படி நாங்க முன்னாடி பேத்துட்டு திருப்பி மீட்டி ஓதிக்கொண்டு வராமல் ஓதலாம். ம். அப்படியான சில சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதைத்தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். விளங்குச்சா? முன்னாடி பேத்துட்டு ஆ. மீட்டி ம். ஓதிக்கொண்டு நாங்க ஓதாம ஓதக்கூடிய சில வசனங்களை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். அதான் இந்த பாடத்துல முக்கியமான விஷயம். சரியா? முதலாவது விஷயம் என்னண்டா, வகுப்புடைய அடையாளங்கள் வாரது. முதலாவது அப்படின்டா என்ன? வகுப்புடைய அடையாளங்கள் எங்களுக்கு மிச்சம் லேசு. குர்ஆன்ல ம். ஓத போகல உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி அடையாளங்கள் இடையில வரும். ஏன்னா சாது லாம் யா வரும், இந்த மாதிரி சின்ன லாம் அலிஃப் வரும், சின்ன காஃபோட லாம் ஒன்று வந்து சின்ன யா ம். ஒன்று வந்திக்குதும். சில இடத்துல தா வரும், மீன். சில இடத்துல ஜீம் வரும், சில இடங்கள்ல மீம் வரும், சில இடங்கள்ல ம். லாம் அலிஃப் வரும். எல்லாம் சின்ன சின்ன எழுத்துக்கள் ஆகும். ஆமா அப்ப சார். இந்த எழுத்துக்கள் வார நேரத்தில் நாங்க என்ன செய்ய தேவையில்லை, திருப்பி அந்த இடத்துல ம். நிறுத்தினமெண்டா நீட்டி திருப்பி ரிப்பீட் வந்து ஓதி கொண்டு வர தேவையில்லை. இது முதலாவது விஷயம். ம். இரண்டாவது, அடுத்த முக்கியமான விஷயம், ஆஹ் ரெண்டாவது சொல்லி பாருங்க. வசனத்தின் இடையில வரும் சொல் வ அல்லது ஃப என்ற எழுத்துல ஆரம்பிச்சுதென்றாலும் நீங்க என்ன செய்ய தேவையில்ல, ரிப்பீட் பண்ண சேர்த்து ஒரு. தேவையில்ல. ம். விளங்கினா? வந்தாலுமே ம். உங்களுக்கு என்ன செய்ய தேவையில்ல, ரிப்பீட் பண்ண தேவை. ரிப்பீட் பண்ண தேவையில்ல. இது இரண்டாவது முக்கியமான விஷயம். ஆ. சரி, இப்ப இதுல பாருங்க. ம். இந்த இடத்துல வா வந்துக்குது. ம். அப்ப இந்த இடத்துல நிப்பாட்டின நடக்கலாம். وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ. நிப்பாட்டியாச்சு. ம். நிப்பாட்டினா இப்ப என்ன செய்யணும் திருப்பி? وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى என்று நான் போவோம். ஆ. ஏன் அப்படி போறோம் என்றால் அந்த இடத்துல என்ன வந்திக்குது? ஆ. வா வந்திருக்கு. வாவ் வந்திக்குது. வாவ் வந்திக்குது. ம். வாவ் வந்திக்கிறதுல நாங்க என்ன செய்வோம்? நிப்பாட்டின இடத்துல இருந்து ஆரம்பிப்போம். நிப்பாட்டின்னு அடுத்த ரிப்பீட் பகுதிக்கு பண்ண நான் போவோம். தேவை. அந்த இடத்துல நான் போக மாட்டோம். ம். சரி, இதான் அதுல இருக்கிற முக்கியமான விஷயம். ஹைரன். மூணாவது பகுதி என்ன? மூணாவது சொல்லு பாருங்க. ஃபேட வசனம் வருது. ரெண்டாவது உதாரணத்துல பாருங்க. எப்படி? قُلْ أُوحِيَ إِلَيَّ أَنَّهُ اسْتَمَعَ نَفَرٌ مِّنَ الْجِنِّ. லைட்டா? ஆமா சார். எப்படி நிப்பாட்டணும்? மினல் ஜின்னு சுக்குன் வச்சு நிறுத்தணும்.
சுக்குனை வச்சு நிப்பாட்டணும். திருப்பி என்ன செய்வோம்? ரிப்பீட் பண்ண தேவையில்லை. காணுல இருந்து சமிஅனா என்று நாங்க போகலாம். ஓகே உஸ்தாத். இது உங்களுக்கு இரண்டாவது முக்கியமான பகுதி. ம் இரண்டாவது முக்கியமான பகுதி. ம் மூணாவது பாருங்க, ம் வசனத்துல இடையில சும்ம என்ற சொல் வாரது. இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் நல்லா கவனமா பார்த்துக்கணும். பாருங்க, இங்கனைக்கு ஃபே வந்துக்குது, ஆ, இங்கனைக்க ஒன்றும் இல்ல, இந்த இடத்துலயும் ஒண்ணும் இல்ல. இந்த இடத்துல திருப்பி அடுத்த சொல் வா வருது, திருப்பி இங்கனைக்கு ஒன்று ஒன்று திருப்பி அடுத்தது வாவுக்கு அடுத்த சொல்ல ஸ்டார்ட்ல சும்மா வந்துக்குது. சும்மைக்கு அடுத்த சொல் இது அவ்வளவு ஒரு சொல், அதுக்கு அடுத்த சொல்ற ஆரம்பத்துல ஃபே வந்துக்குது. இப்படியான சந்தர்ப்பம் வந்துக்கு பாருங்க. ம் இதுல நீங்க ஒரு விஷயம் விளங்கிக் கொள்ளும் என்னென்றால், அடுத்தடுத்த சொற்கள்ல ஃப வ சும்ம என்று சொல் வருதென்றால் முதலாவது பகுதியை முன்பகுதியோட சேர்த்து நாங்க நிப்பாட்டணும். போங்க அப்படி கிளாஸ் நிப்பாடு. உதாரணத்துக்கு பாருங்க, உள்ள தேரி சொன்னா விளங்காது, ஓதி காட்டினா விளங்கும். இப்ப இதுல இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் என்று நிப்பாட்ட இயலாது. ஏன்? ம் அடுத்த சொல் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? வல் ஆ முஃமினாத் ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கு அடுத்த சொல் ஆரம்பத்துல சும்மா வந்துக்குது. ஆகவே நீங்க ம் இதுல என்ன செய்யணும் என்றால் பாருங்க, ஆனா சும்மை போற வார ம் லம் யதூபு என்ற சொல் வந்துதான் ஃப வருது. அப்ப சும்ம ம் லம் யதூபு என்று ரெண்டு சொல் வந்ததுக்கு பிறகு என்ன செய்யுது? இங்க திருப்பி ம் ஃப வருது. ஃப ம் சரியா? ஆனா அதாபுலையும் ஸ்டார்டிங் ஒன்றும் இல்ல, ஜஹன்னத்திலையும் ஒன்றும் இல்ல, திருப்பி வ வருது, அதுக்கு அடுத்து சொல்ல. ஆ அப்ப இது எப்படி ஓதலாம் என்றால் பாருங்க, எப்படி ஓதலாம் எப்படி ஓத முடியாது ரெண்டையும் பார்த்துக்கணும். இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன வல் முஃமினாத். இது சரி. இன்னல்லதீன ஃபதனுல் முஃமினீன் நிப்பாட்டுறது பிழை. இல்லைங்களா? ம் நிப்பாட்டுறது பிழைன்னு சொல்லி. ஓகே. சரி, இப்ப சும்மா ஸ்டார்ட் ஆமா. பண்ணி பாருங்க. ம் சும்ம லம் யதூபு நிப்பாட்டினா பிழை. ஏன்? ஃபலஹும் சொல்லி அடுத்த சொல் ஃபல திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. ம் அப்ப என்ன செய்யணும்? ஃபலஹுமுக்கு பிறகு ஐன்ல ஃப இல்ல, இங்கேயும் பா ஃப இல்ல. அப்ப எங்க நிப்பாட்டலாம்? ثم ஜஹன்னம். لم يتوبوا فلهم عذاب جهنم ولهم عذاب الحريق. விளங்கின விஷயம்? ஆமா சார். இதுதான் சிஸ்டம். இதுதான் ம் ஓதுரத்தில் இருக்கிற சிஸ்டம். நீங்க கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு. ஹை. அப்ப உங்களுக்கு மூணு ம் பகுதியும் தெளிவாக விளங்கி நினைக்கிறோம். நீங்க வேற செய்ய வேண்டிய ம் வேலை என்னன்னு சொல்லலாம். குர்ஆன்ல இந்த மூன்று சொற்களும், இந்த மூன்று ஹே ஹே ஹா என்ற மூணுக்கு இடையில இருக்கிற வேறுபாடுகளை சரியா விளங்கி இதை பிராக்டிஸ் இன்ஷா அல்லாஹ் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா ம் உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு ஈஸியா போகலாம். இன்ஷா அல்லாஹ்.